ஒரு பாயிண்ட் சொல்கிறாரு, நான் கரப்ஷன் வாங்க மாட்டேன், மற்றவங்க கரப்ஷன் வாங்குறதுக்கு அனுமதிக்க மாட்டேன்னு. அது அவர் செயல்படுத்தினா அது தமிழ்நாட்டுக்கு மிக மிக முக்கியமான ஒன்று. நான் அதை ரொம்ப வரவேற்கிறேன். இதை சொல்கிறதுக்கே ஒரு தைரியம் வேணும். அந்த ஃப்ராடு பார்த்தீங்கன்னாக்கா சாதாரண ஃப்ராடு இல்லை, எனக்கு நெஞ்சே வெடிச்சிடுறது மாதிரி இருக்குது. அப்படி பலது என்னை எவனும் எதுவும் செய்ய முடியாது, நான் லஞ்சம் வாங்குவேன், லைசன்ஸ் வச்சுக்கிட்டு லஞ்சம் வாங்குவேன் அப்படின்னு நினைக்கக்கூடிய பல அதிகாரிகள் பயத்தில் இப்போ இருக்கிறாங்க. இந்த பயத்தை இந்த 15 நாள் கொடுத்துருக்கு. இப்போது நடக்கிற இந்த ஆட்சியில் ஸ்டிக்கர் ஓட்டும் வேலை தான் நடக்குதுன்றாங்க மக்கள். சோஷியல் மீடியாவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், விஜய் இன்னும் பெருசாக மாற்றம் தரலை, அதே ஸ்டிக்கர் முறையை தான் பயன்படுத்துகிறாரு அப்படின்றாங்க. சோஷியல் மீடியா வச்சுட்டு தயவு செய்து பேசாதீங்க, கையெடு. அதனால தான் ஜனநாயகங்கிறது என்னன்னாக்க ஆட்சியாளர்கள் செய்கின்ற குறைகளை சரி செய்வது. மக்களுக்கு அந்த ப்ராமிஸ் இருக்கு இல்லையா, வாக்குறுதிகளை நிறைவேற்றுறது, அந்த ப்ராமிஸ் இடத்துல விஜய் தவறுறாரு. இல்லை, அதுக்காக மக்களை கேட்க வைக்கணும், நம்ம கேட்கணும், உங்கள் மீடியா கேட்கணும், நீங்கள் என்ன வாக்குறுதி கொடுத்துருக்கு. கேட்கும் இடதுசாரிகளும் உள்ளதான் இருக்காங்க. இல்லை, கேட்க வேண்டியதுதான், உள்ளுக்குறது தான். இப்போ நடக்கக்கூடிய கொலைகளை நீங்கள் பரிசீலனை பண்ணி பார்த்தீங்கன்னாக்க போதை, கஞ்சா, அடியாள் இதெல்லாம் இருக்குது. விஜய் வந்துட்டாரு, அவர் ஒரு எல்லாத்தையும் செஞ்சு முடிச்சுருவார் அப்படின்னு சொல்கிறதோ, விஜயால் ஒன்றுமே செய்ய முடியாது, அவர் ஒரு தற்குறி அப்படின்னு சொல்கிறதோ இன்றைய காலத்துக்கு அது தேவையில்லை. வாகை தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேயர்களில் நம்மோடு இணைந்திருக்கிறார் மூத்த காம்ரேட் திரு சி மகேந்திரன் அவர்கள். வணக்கம். 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 இன்றோடு விஜய் தமிழக அரசியலில் ஒரு முதலமைச்சராகி 15 நாட்கள் ஆகியிருக்கு. உங்களுடைய பார்வை விஜயோட ஆட்சி எப்படி பார்க்குறீங்க? ஒரு பாயிண்ட் சொல்கிறாரு, நான் கரப்ஷன் வாங்க மாட்டேன், மற்றவங்க கரப்ஷன் வாங்குறதுக்கு அனுமதிக்க மாட்டேன்னு. அது அவர் செயல்படுத்தினா அது தமிழ்நாட்டுக்கு மிக மிக முக்கியமான ஒன்று. நான் அதை ரொம்ப வரவேற்கிறேன். இதை சொல்கிறதுக்கே ஒரு தைரியம் வேணும். ஏன்னா அது சாத்தியமா, தமிழ்நாட்டில் சாத்தியமா? சாத்தியம்தான். ஊழல் இல்லாத ஒரு ஆட்சியை தர முடியும் என்பது சாத்தியம். அதுக்கு அந்த சாத்தியத்தை நோக்கி மக்களும் அரசாங்கமும் நகர வேண்டும். என்னை போன்றவர்கள் நாங்கள் சொல்லக்கூடிய வேண்டுகோளை தான். ஊழலை ஒழிக்க முடியாது அப்படின்னு ஒன்று வச்சுக்கிட்டு மீண்டும் மீண்டும் பெருச்சாளிகளையும் திமிங்கலங்களையும் நாம் வளர்த்து கொண்டிருப்பதை விட ஊழலை ஒழிக்க முடியும் என்கின்ற ஒரு அஜெண்டாவை வச்சு, இட் இஸ் நாட் ரியாலிட்டி. கரப்ஷனை உங்களால் ஒழிக்கவே முடியாது அப்படிங்கிறது ஒன்று. கரப்ஷனை ஒழிக்க முடியுங்கிற ஒரு வேலை திட்டத்தை வச்சுக்கிட்டு அதை நோக்கி கொஞ்சம் கொஞ்சமாக நகர்ந்து போகக்கூடிய ஒரு ப்ராசஸ் வந்தால் அது மிக மிக வரவேற்கக்கூடிய ஒன்று. அது இன்றைக்கி இந்த கவர்மெண்ட் அதை முன்மொழியுது. அந்த முன்மொழிவை நான் மனப்பூர்வமாக ஏற்றுக்கொள்கிறேன். உலகத்தில் பல நாடுகளில் கரப்ஷனை ஒழிக்கிறதுக்கு பல மெத்தடாலஜி வச்சுருக்காங்க. நான் சொன்னது மாதிரி தண்டனைகள் இருக்குது. அதே போல் நம்ம இதில் என்ன பண்ணிடுறாங்கன்னா, கரப்ஷனாக கைது பண்ணு, அப்புறமா அவனை விடுதலை பண்ணிடு அப்படின்னுறாங்க. சொத்துக்கள் பறிமுதல் பண்ணுறது கிடையாது. இது மாதிரிலாம் இருக்குது. நான் விஜயை கேட்டாக்க சொல்லுவேன், தமிழ்நாட்டில் சில சிறப்பு சட்டங்கள், உங்களுடைய அதிகாரத்துக்கு உட்பட்டு சில சிறப்பு சட்டங்களை எடுத்து இது மாதிரி தவறான முறையில் பணம் சேர்த்ததெல்லாம் நீங்கள் மீண்டும் பறிமுதல் செய்வதற்குரிய சட்டங்களை கொண்டு வர வேண்டும். மக்களை திரட்டி, மக்களை கூட்டம் கூட்டமாக கூட்டு போய், அதாவது உழைப்பில்லாமல் திருட்டுத்தனமாக ஏமாத்துத்தனம் பண்ணி மணல் கொள்ளையடித்து, மணல் கொள்ளையில் லஞ்சம் வாங்கி மலைகளை உடைச்சி, அந்த மலைகள்லேருந்து லஞ்சத்தை பெற்று அரசாங்கத்தினுடைய பணத்தை யாருக்கும் தெரியாமல் அதிகாரிகள் துணையோடு பல கோடிகள் கொள்ளையடித்து வச்சிருக்கிறத மக்கள் மூலம் அம்பலப்படுத்தி கைப்பற்ற வேண்டும். கிட்டத்தட்ட தமிழ்நாட்டில் இருக்கிற 6.5 கோடி மக்களில் ஒரு 4 கோடி மக்களுடைய வாழ்க்கை பரிதாபமாக இருக்குது. ஆனால் இங்கே இருக்கிற மாளிகைகள், சிற்றரசர்கள், அவங்க சேர்த்து வச்சிருக்கிற காசு, இதெல்லாம் சாதாரணமானதல்ல. நான் அதை தான் பிரைமரி டாஸ்காக பார்க்குறேன். அந்த வேதனையோடு இருக்கக்கூடிய என்னை போன்றவர்களுக்கு நான் ஊழல் செய்ய மாட்டேன், யாரையும் ஊழல் செய்ய விட மாட்டேங்கிற கோஷம் ஒரு ஓப்பானதாக, ஒரு மகிழ்ச்சியை தருவதாக இருக்கிறது எனக்கு. கண்டிப்பாக. இப்போது கிட்டத்தட்ட இந்த திராவிட ஆட்சியாளர்கள் ஆட்சியாண்டு தமிழகத்தில் இருந்த காலகட்டத்தில் பல கோடி ஊழல்லாம் நடந்திருக்கு. அதை விஜய் துப்பறியும் வேலையிலலாம் இறங்குவாரா? தமிழ்நாட்டை மீட்டெடுக்கணும் அவர் சொன்ன அந்த பாணியில் தமிழ்நாட்டை காப்பாற்றும் அப்படின்ற இடத்துல இறங்குவாரா விஜய் முதலமைச்சர்? அதாவது அதை ஒரு ரொம்ப ஹார்டாக எடுக்காமல் அதுக்கான செயல் திட்டத்தை போட்டு, இப்போ கடந்த காலத்தில் சிலது நடந்துருச்சு, இப்போ நிகழ்காலத்தில் இப்போ நடக்கிறது,
இப்போ நானே பார்க்குறேன் பல இடங்களில் அதிகாரிகள்கிட்டலாம் ஒரு பயம் வந்திருக்கு. ரொம்ப துணிஞ்சு கொடி போட்டு நான் லஞ்சம் தாண்டா வாங்குவேன், என்னை எவன்டா பண்ண முடியும்னு ஒவ்வொரு அலுவலகங்களில் கொடியை நட்டுக்கிட்டு செஞ்சவனுங்க. திருச்சியில் எனக்கு தெரிஞ்சு ஒரு ரிஜிஸ்டர் ஆஃபீஸு, இதை நான் இங்கே பதிவு பண்ணுறதுக்கு ஆசைப்படுறேன், ஒரு அனாதை இல்லம். அந்த அனாதை இல்லத்தில் வந்து ஒரு ரிஜிஸ்டர் ஆஃபீஸ் நடத்தி இருக்கக்கூடிய அந்த ஃப்ராடு பார்த்தீங்கன்னாக்கா சாதாரண ஃப்ராடு இல்லை, எனக்கு தான் நெஞ்சே வெடிச்சிடுறது மாதிரி இருக்குது. அப்படி பலது என்னை எவனும் எதுவும் செய்ய முடியாது, நான் லஞ்சம் வாங்குவேன், லைசன்ஸ் வச்சுக்கிட்டு லஞ்சம் வாங்குவேன் அப்படின்னு நினைக்கக்கூடிய பல அதிகாரிகள் பயத்தில் இப்போ இருக்கிறாங்க. இந்த பயத்தை இந்த 15 நாள் கொடுத்துருக்கு. இந்த பயம் இன்னும் கூடுதலாக வேண்டும். அதற்கான முயற்சிகளையும் அதற்கான அறிவிப்புகளையும் அதற்கான ஒரு அமைப்பு முறையையும் உருவாக்கணும். அது அவங்க கட்சிக்காரவங்களை விடக்கூடாது. அது வந்து மக்கள் இன்றைக்கே நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா ஊழலை எதிர்த்து லஞ்சத்தை எதிர்த்து நூற்றுக்கணக்கான இளைஞர்கள் இப்போ நம்முடைய சட்ட போராட்டம் போன்றவை, தன்னுரிமை இயக்கம் போன்றவை, கடந்த காலத்தில் நிறைய அமைப்புகள் இளைஞர்கள் போராடிக்கிட்டு இருக்காங்க. அவங்களெல்லாம் ஒருங்கிணைக்கணுங்க, நல்லவர்களையெல்லாம் ஒருங்கிணைக்கணும். கொஸ்டின் இப்போ வந்து நம்முடைய அரசியலமைப்பு சட்டத்திலே நீங்கள் பார்த்தீங்கன்னாக்க சோஷியல் ஆடிட்னு ஒன்று இருக்குது, சமூக தணிக்கை முறை. இது வந்து கடந்த காலத்திலலாம் வந்து மூடி போட்டுருவானுங்க. கவர்மெண்ட் வந்து எவனுக்குமே தெரியாமல் அது அதுக்கெல்லாம் டிபார்ட்மெண்ட் இருக்குது, ஆஃபீஸ் இருக்குது, அது வெளியிலே தெரியாது. ஆனால் டாஸ்மாக்கு கம்ப்ளீட்டாக வெளியில் தெரியும். இதெல்லாம் வந்து சமூகத்தினுடைய நிலைமைகள். இதையெல்லாம் மாற்றி அந்த இளைஞர்களுக்கெல்லாம் நிறைய வாய்ப்புகளை கொடுத்து கண்காணிப்பு என்பதை மக்கள் கண்காணிப்பாக மாற்ற வேண்டும். திமுக தலைவர் இந்த ஆட்சியை வந்து திமுக திட்டங்கள் இருக்கும் வரை அது திமுக ஆட்சி தான் அப்படின்றாரு. இந்த திட்டங்கள் எல்லாம் மறுபரிசீலனை செய்வாரா விஜய்? ஏன்னா இப்போ நடக்கிற இந்த ஆட்சியில் ஸ்டிக்கர் ஓட்டும் வேலை தான் நடக்குதுன்றாங்க மக்கள். சோஷியல் மீடியாவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், விஜய் இன்னும் பெருசாக மாற்றம் தரலை, அதே ஸ்டிக்கர் முறையை தான் பயன்படுத்துகிறாரு அப்படின்றாங்க. சோஷியல் மீடியா வச்சுட்டு தயவு செய்து பேசாதீங்க. கையெழுத்து சோஷியல் மீடியாவில் தான் விஜய் ஆட்சி இல்லை, அது ஆட்சியெல்லாம் வேற விஷயம். சோஷியல் மீடியா முற்றிலும் நான் மறுக்கல. ஆனால் சோஷியல் மீடியா வந்து மனுஷன் தலைய காலால நடக்கக்கூடிய மனுஷன் தலையால நடக்க வைக்கிற நீங்க பேசிய இளைஞர்கள் தான் அந்த சோஷியல் மீடியா இருக்கட்டும். அந்த எல்லா இளைஞர்களும் செய்யல, அதாவது ஓட்டு போட்ட இளைஞர்களும் அதுல இருக்கிறான். அதே சமயத்தில் தேவையில்லாத ஒரு குதர்க்கம் தன்னுடைய கையில் வந்து இப்போ நான் வந்து ஒரு பேசுகிறேன் அப்படின்னாக்க நான் பேசுகிறதுக்கு வந்து ஒரு மனசாட்சி பூர்வமாக நியாயமாக இருக்கா இல்லையாங்கிறத உணர்ந்து பண்பட்டு தான் நான் பேசணும். மனசாட்சி வேணாம் ஒன்றும் வேணாம் அப்படின்ற ஒரு கருத்து நிறைய வருது. என்ன வேணாலும் பண்ணலாம். நான் உங்களுக்கு சொல்கிறது என்னன்னாக்க அந்த மாதிரி கருத்துக்களை முன்னுதாரணமாக எடுக்க வேணான்னு கேட்டுக்கிறேன். நான் என்ன விஷயம் அப்படின்னாக்க அதில் வந்து வலுவான கருத்துக்கள் இருக்குல்ல, அதை நம்ம எடுத்து பேசலாம். இப்போ ஒரு 15 நாள் வந்திருக்காரு, வந்து சில காரியங்கள் இப்போ வந்து நான் பார்க்குறேன். நான் ஒரு விவசாய குடும்பம் அப்படிங்கிற முறையில் ஒரு 50,000 ரூபா தள்ளுபடி பண்ணியிருக்காரு. இது ஒரு பெரிய விஷயமா நான் பார்க்குறேன். ஆனால் அவர் சொன்னது வேற, செய்கிறது வேற வரைக்கும் என்ன செய்கிறாரு? 5 ஏக்கர் கிட்ட இருக்கும் விவசாயிகளுக்கு தள்ளுபடி அப்படின்னாரு, பிலோ 5 ஏக்கர்ஸ். ஆனால் இங்கே வந்து அவர் சொன்ன மாற்றம் எல்லாம் இங்கே அதை நீங்கள் நம்ம மக்கள் ஒன்று கூடி வந்து இப்போ நீங்கள் செய்கிறத வந்து, அதாவது கவர்மெண்ட் ஒன்று அறிவிக்கிற போது இம்ப்ளிமெண்டேஷன் ப்ராசஸ் பீப்புள் தான். ஒரு அறிவிக்கும் போது அதில் குறைபாடு இருந்ததுன்னா அந்த குறைபாடுகளை சரி செய்ய வேண்டியது தான். நீங்கள் மன்னர்களோ ஆட்சியாளர்களோ 100% சரியாக இருப்பார்கள் என்று புனிதம் பேசக்கூடாது, கொஞ்சம் தான் இருப்பாங்க. அதனால தான் ஜனநாயகங்கிறது என்னன்னாக்க ஆட்சியாளர்கள் செய்கின்ற குறைகளை சரி செய்ய மக்களுக்கு அந்த ப்ராமிஸ் இருக்கு இல்லையா, வாக்குறுதிகளை நிறைவேற்றுறது, அந்த ப்ராமிஸ் இடத்துல விஜய் தவறுறாரு. இல்லை, அதுக்காக மக்களை கேட்க வைக்கணும், நம்ம கேட்கணும், உங்கள் மீடியா கேட்கணும். நீங்கள் என்ன வாக்குறுதி கொடுத்துருக்கு கேட்கும் இடதுசாரிகளும் உள்ளதான் இருக்காங்க. இல்லை, கேட்க வேண்டியதுதான். உள்ளுக்கு தான் உள்ளுக்கு இருக்கிறதுங்கிறது இருக்கு பாருங்களேன். இடதுசாரிகள் நாங்கள் அங்கே உள்ளுக்கு இருக்கிறதுடைய ஒரே காரணம் வந்து ஒரு மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு கவர்மெண்ட் இருக்கணுங்கிறது தான். அதனால் நாங்கள் கேட்க மாட்டோங்கிறது அர்த்தம் கிடையாது. இப்போ கூட பார்த்தீங்கன்னாக்கா ஒவ்வொரு பிரச்சனைகள்லையும் எங்கள் மாறுபட்ட கருத்தை நாங்கள் சொல்கிறோம். நாங்கள் வந்து மந்திரி சபைக்கு போகலை, இதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் இருக்குது. அதனால் வந்து நாங்கள் வாட்ச் டாக் தான், அது கண்காணிக்கக்கூடிய ஒரு இடத்துல இருந்து தான் நாம் பார்க்குறோம். நாங்கள் ரொம்ப சின்ன ஃபோர்ஸ், 2-4 பேர் இருக்கிறோம். ஆனால் தமிழ்நாட்டில் 6.5 கோடி மக்கள் இருக்காங்க. 6.5 கோடி மக்களையும் விழிப்புற்றவர்களாக அவர்களை மாற்றி இந்த மாதிரியான ஒரு டெமோக்ராட்டிக் ப்ராசஸ் உள்ளுக்கு கொண்டு வரணும். ஒற்றை வரியில் வந்து விஜய் இதை செய்யவில்லை, எனவே இன்றைக்கி அவரை டிஸ்மிஸ் பண்ணுங்கள், அவரை தூக்கி எறிஞ்சிருங்க அப்படின்ற மாதிரியான ஒரு மனநிலை, இட் இஸ் ஆர் ப்ராசஸ்.
இல்லை, அவர் குற்றம் சாட்டிய விஷயங்கள் தான் நம்ம பேசுகிறோம். சட்டம் ஒழுங்கு சரியில்லைன்னு சொன்னார். திராவிட ஆட்சியில், திமுக ஆட்சியில், அதுவும் ஸ்டாலின் அங்கிள் சார் சட்டம் ஒழுங்கு எங்கே இருக்குன்னு கேட்டார். இன்றைக்கி 44 கொலைகள், அதில் 12 கொலைகள் வன்புணர்வு செய்யப்பட்டது. இதெல்லாம் எப்படி எடுத்துக்குது? இதெல்லாம் யாருமே சப்போர்ட் பண்ண முடியாது. நீங்களும் சப்போர்ட் பண்ண முடியாது, நானும் சப்போர்ட் பண்ண முடியாது. இதை அகற்றுவதற்கான ஒரு திட்டத்தை, அந்த திட்டம் பீப்புளும் சேர்ந்து தான் செய்யணும். இந்த குறைபாடுகள் இதெல்லாம் பார்த்திங்கனாக்கா கிட்டத்தட்ட நம்ம சமூகமே போதை, கஞ்சா இதனால் மனநோய் சமூகமாக மாறிக்கொண்டிருக்கிறது. இது ஒரு ஆள் ஒரு மனுஷன் நீக்க முடியாது. இது முழு சமூகமும் பொறுப்பேற்று தான் செய்யணும். இப்போ போதையும் மதுவும் கஞ்சாவும் அப்படிங்கிற அடிப்படையை எடுத்து நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்தியாவிலேயே 2வது இடத்துல தமிழ்நாடு இருக்குது. மிகப்பெரிய குற்றங்கள். இந்த குற்றங்களுக்கு நீங்கள் விஜயையோ அல்லது ஸ்டாலினையோ அல்லது எடப்பாடியோ ஒரு காரணம் என்று சொல்வதை விட முழு சமூகத்துக்குள்ளேயும் இது நம்மளை அறியாமல் அப்படியே வளர்ந்து வந்திருக்கு. ஃபஸ்ட்டு இந்த பெரிய தீமை நடந்த இடம் பஞ்சாபில் தான். அந்த எல்லை ஓரத்திலேருந்து கடத்தி அங்கே ஏற்படக்கூடிய பல குழப்பங்களுக்கு போதையால் பெரிய பெரிய டாக்டர் படித்த பையங்க, இன்ஜினியர் படித்த பையங்க, அப்புறம் பெரிய இடத்து பையங்க பல பேர் எல்லாருமே ஒரு பெரிய சேதத்தை சந்திச்சிருக்காங்க. இப்போ தமிழ்நாட்டிலையும் அது இருக்குது. தமிழ்நாட்டில் பள்ளிக்கூடத்து பிள்ளைங்க மிட்டாயிலிருந்து அதே போல் அவர்களுடைய போதை பழக்கங்கள்ங்கிறது ரொம்ப கூடுதலாக இருக்குது. இது ஒரு விஜயனுடைய பிரச்சனையோ அல்லது இப்போ புதிதாக ஏற்பட்ட விஜயனுடைய பிரச்சனையோ அல்லது கடந்த காலத்தில் அவர் தான் இதெல்லாம் அலோவ் பண்ணார்னு முன்னாள் முதல்வருடைய பிரச்சனையாகவோ நம்ம மாற்றக்கூடாது. இதுக்கு ஒரு சிஸ்டம் வேணும். இந்த சிஸ்டத்தை மக்கள் கண்காணிக்கணும், அவங்களும் கண்காணிக்கணும். அப்படி தான் மாற்றத்தை கொண்டு வரணும். இது இந்த 40 கொலைகள் எல்லாத்தையும் எடுத்து பரிசீலனை பார்த்தீங்கன்னாக்கா அதுக்கு ரொம்ப டீப்பாக போய் பார்க்கும்போது போதைப் பொருட்கள், நான் நம்ம இருக்கும்போதெல்லாம் அந்த காலத்தில் கொலை நடக்கும். நாங்களாம் சின்ன பையனாக இருக்கும்போது வயல் வரப்பு அது இதில் வெட்டு நடந்து கோல் நடக்கும். மனைவி மேலே ஏதோ ஒரு சின்ன சந்தேகப்பட்டு பொண்டாட்டியை போட்டு வெட்டிடுவான், அல்லது யாராவது ஒரு அப்பாவியை பிடிச்சி வெட்டிடுவான். இந்த மாதிரி கொலைகள் தான் பெரும்பகுதி. சில பேர் என்ன பண்ணுவான்னா என்ன மரியாதை குறைவாக பேசிட்டாங்கிறதுக்காக தலையை வெட்டிடுவான். இப்படிலாம் இருந்தது இந்த காலத்தில். இப்போ நடக்கக்கூடிய கொலைகளை நீங்கள் பரிசீலனை பண்ணி பார்த்தீங்கன்னாக்க போதை, கஞ்சா, அடியாள் இதெல்லாம் இருக்குது. இப்போ இவங்க இதை ஒழிக்கிறதுக்கு இப்போ ஒவ்வொரு ஊர்களில் இருக்கக்கூடிய ரவுடிகள் அவங்களெல்லாம் கூப்பிட்டு வார்ன் பண்ணுற சிஸ்டம்லாம் கொஞ்சம் எடுத்துருக்குறாங்க. இதெல்லாம் நான் வரவேற்கிறேன். இப்படிப்பட்ட சில முறைகளெல்லாம் எடுத்துகிட்டு இருக்கிறாங்க. இதை இன்னும் கூடுதலாக்கணும். இதை அதாவது குளோரிஃபிகேஷன் கூடாது. குளோரிஃபிகேஷன் என்னென்னா விஜய் வந்துட்டார், அவர் ஒரு எல்லாத்தையும் செஞ்சு முடிச்சிருவார் அப்படின்னு சொல்கிறதோ, விஜயால் ஒன்றுமே செய்ய முடியாது, அவர் ஒரு தற்குறி அப்படின்னு சொல்கிறதோ இன்றைய காலத்துக்கு அது தேவையில்லை. இன்றைக்கி என்ன அப்படின்னாக்க இருக்கிறத பெட்டராக கொண்டு வர்றதுக்கு ஒரு கவர்மெண்ட் ரன் பண்ணுது. இந்த கவர்மெண்ட் உள்ளுக்கு நம்மளாம் இருக்கோம். எல்லாரும் சேர்ந்து அதை ஒழுங்கமைச்சு மாற்றங்களை கொண்டு வருவது தான் சரி என்பது என்னுடைய அபிப்பிராயம். இந்திய அரசியலில் இந்த கோடீஸ்வரர்கள் தான் தலை தூக்குறாங்க, அரசியலே கையில் வச்சுருக்காங்க. தேசிய அரசியல்னா அதானிக்கிட்டையும் அம்பானிக்கிட்டையும் இருக்குது. அதுபோல் தமிழ்நாட்டு அரசியலில் கையில் வச்சுக்கிறது மார்ட்டின் லாட்ரி குடும்பம் தான் இன்றைக்கி வச்சிருக்கு. அதுதான் அந்த இடத்துல தான் தாவேக்காவை நகர்த்தி இன்றைக்கி அரியணை ஏற்றிருக்காங்க அப்படின்ற ஒரு பார்வை மக்கள் பற்றியில் பேசப்படுறாங்க. அதுவும் மூத்த விமர்சனம், அரசியல் விமர்சனம்லாம் பேசுகிறாங்க. இதை எப்படி பார்க்குறீங்க? அதுக்கு விஜய் தான் அதுக்கான ஒரு வெளிப்படைத்தன்மை. ஏன்னா அது ஒரு ஹைட், அது ஒரு மறைந்து இருக்கக்கூடிய ஒரு உண்மை. அந்த உண்மையை பற்றிய விளக்கங்கள் என்னால் இப்போ இங்கே சொல்ல முடியாது. ஏன்னா அதுக்கான தரவுகள் என்கிட்ட இல்லை. மார்ட்டின் குடும்பம் அவர்களுடைய சொத்துனால தான் தமிழ்நாட்டினுடைய இவ்வளவு அதானி அம்பானியோடு ஒப்பிட முடியுமா? அதானி அம்பானிக்கு ஒட்டுமொத்தமாக கவர்மெண்ட்டே நேரடியாக சப்போர்ட் பண்ண ஹிஸ்ட்ரி. தேசிய அரசியலில் இவங்க தலையீடு இருக்குது இல்லை, அதுபோல் தமிழக அரசியலில் இன்றைக்கி தலை தூக்கியிருக்காங்க அப்படின்றாங்க. இந்த லாட்ரி மாஃபியா தான் விஜயை கையாளுறாங்க அப்படின்றாங்க. இதுக்கான விளக்கங்கள் அவங்க தரட்டும், மக்கள் கேட்கட்டும். ஒரு வெள்ளை அறிக்கையை வச்சு அது இல்லை அப்படிங்கிறத அவங்க சொல்லட்டும், எலெக்ஷனில் இருக்கணுங்கிறது. இதெல்லாம் அந்த கட்சியினுடைய பிரச்சனை. இது ஒரு ப்ராப்ளம். இப்போ நீங்கள் சொல்லியிருக்கிறது ஒரு பிரச்சனை. அந்த பிரச்சனைக்கான பதிலை அந்த கட்சி சொல்லட்டும். ஆனால் ஒன்று நம்ம என்ன பார்க்கணும் அப்படின்னு கேட்டிங்கனாக்க, கவர்மெண்ட்டோடு சேர்ந்து
ஏன்னா இவர் வந்து 15 நாள் ஆகுது. 15 நாள் கவர்மெண்ட்டை பயன்படுத்தி மார்ட்டின் குடும்பமோ மற்றவர்களோ இவ்வளவு ப்ராப்பர்ட்டி சேர்த்தாங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குது. அதானி அம்பானி அப்படிங்கிறது வந்து அவங்க வந்து குஜராத்திலிருந்து அவங்க வந்து இதிலேருந்து வந்ததுக்கான ஒரு ஹிஸ்ட்ரி இருக்குது. இப்போ இந்த ஹிஸ்ட்ரி வந்து இப்போ மார்ட்டின் வந்து லாட்ரி சீட்டை வந்து தப்பாக மிஸ்யூஸ் பண்ணார், போனார், வந்தாருங்கிறதெல்லாம் கிட்டத்தட்ட ஒரு 40-50 வருஷ காலமாக அது நடந்துக்கிட்டு இருக்கு. அதில் அந்த குடும்பத்துக்கு ஒரு ரோல் இருக்குது இல்லைங்கிறத பற்றியெல்லாம் பேசுகிறாங்க. அது ஒரு தனி அதை பற்றிய விளக்கத்தை, அதை பற்றிய விஷயம் அவங்க குடும்ப அரசியல் வேண்டாம், அந்த ஃபண்டிங் வந்து தமிழ்நாட்டு அரசியலில் எனக்கு அதுக்கு ஆதாரமாக கொடுத்தாங்க நானும் சேர்ந்து சண்டை போடுவேன். இவ்வளவு ஃபண்டிங் இதில் வந்து வந்திருக்கு, இப்போ வந்து இன்னது நடந்திருக்கு அப்படின்னா நாம் எல்லாருமே சேர்ந்து கேட்கலாம். இது நீங்கள் சொல்கிறது ஒரு பிரச்சனை. நீங்கள் சொல்கிறத நான் எப்படி புரிஞ்சுக்கிறேன்னாக்கா, தமிழக மக்கள் மத்தியில் இப்படிப்பட்ட ஒரு அபிப்பிராயம் இருக்கிறது, இந்த அபிப்பிராயத்தையும் விஜய் கவனத்தில் எடுத்துக்கொள்ள வேண்டும் அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கலாம். அப்படி தான் நான் புரிஞ்சுக்கிறேன். அது நல்லது. ஏன்னா என்னென்ன சந்தேகங்களுக்கு மக்களுக்கு வருகிறதோ அதையெல்லாம் ஊடகங்கள் கவனப்படுத்துவது அவசியமானது. ஊடகங்களில் பங்கேற்கிற நானும் என்னை போன்றவர்களையும் அதில் கவனப்படுத்துறது அவசியமானது. அப்படி தான் நான் அதை பார்க்குறேன். கண்டிப்பாக தமிழ்நாட்டு அரசியலில் ஒரு மாற்றங்கள் எதிர்பார்க்கும்னு மக்கள் எதிர்பார்த்தாங்க. நடக்கலையா? நீங்கள் சொன்ன அந்த மாற்றங்களும் திராவிட கட்சிகளெல்லாம் அந்த மன்னர் ஆட்சியெல்லாம் ஒழிஞ்சிருக்கு. ஒரு புதிய மக்களாட்சி பப்ளிக் இங்கே நடக்க போகுதுன்னு நம்புகிறீங்க. உங்கள் நம்பிக்கை வீண் போகாது. வாழ்த்துக்கள். வணக்கம். நன்றி. வணக்கம்.